our channel. Disclaimer ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே லக்ஷி அக்கா. எனக்கு வேறு உங்கள் பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, மன்னிச்சிருங்க. ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் உங்களுக்காக தான். நீங்கள் 47 பயாஸ்ன்னு சொன்னதுக்குனால இதை நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 47க்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா 7 Boys 1 Secret Love. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் தட்டிட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதை நான் வந்து நடுராத்திரியில் ரெக்கார்ட் செய்யும் காரணத்தினால் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனால் 7 பாய்ஸும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெட்ரூமில் எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு இடத்துல கட்டில் போட்டிருக்கு, 7 பெட் இருக்குது. அந்த 7 பெட்லேயும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு 7 பேர் முகத்துலேயும் யாரோ எடுத்து தண்ணியை ஊற்றுறாங்க. உடனே பிடிச்சி 7 பேர் எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா அது ஒயன்டா. அவன் ஏய் எருமைங்களா, தூங்குறீங்களா இல்லை என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்டாட்டி கொஞ்ச நேரம் தூங்க விடுறீ அப்படின்றானுங்க. பொண்டாட்டி கிண்டாட்டி என்ன விளக்கமா இருப்பி, மரியாதை எழுந்துச்சி எல்லாம் போய் குழி அப்படின்னு சொல்லி வாயின்னு சொல்கிறா. என்னடி புருஷனை இப்படிலாம் துரத்தக்கூடாது அப்படின்றானுங்க 7 பேரும். ஆமாம் நீங்கள் பெரிய பருப்புங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாயின்னு போகிறா. அப்போ ஆரம் இவ அப்படி தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ மீதி 6 பேரும் நம்ம இவளை எப்படி ஒரு விருகி லவ் பண்ணோம், ஆனால் இவன் நம்மளை எப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாள்ல, கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி 6 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாத்ரூம்லேருந்து ஒரு சத்தம், ஆமாம் இருக்கும் அப்படின்றாரு. இப்போ எல்லாம் கப்பிச்சிப்புன்னு ஆளாளுக்கு அதுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒயன் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருப்பா. இப்போ அவ பின்னாடி யாரோ பேக்கப் பண்ணுறாங்க. உடனே ஜேகே அப்படின்றா. பார்த்தா அது ஜேகே தான். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்கும். யார் எங்கெங்கே கை வச்சு ஹக் பண்ணுவீங்கன்னு கூட வாடா தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கீழே பார்க்குறா. பார்த்தா ஹிப்பை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு அப்படியே ஹிப்போட சேர்த்து ஹக் பண்ணி வச்சுருக்காரு. இப்படி பண்ணாலே ஜேகேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போயிட்டா. இப்போ ஜேகேவா இது ரொம்ப அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறா, உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆரம்ப தவிர மீதி 6 பேரும் ஒயன் இதை நாங்கள் கேட்கணும்னு நினச்சோம். நாங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ண பிறகு, அதாவது நாங்கள் லவ் வந்துட்டு சொன்ன பிறகு நீ எதனால உடனே அக்செப்ட் பண்ண அப்படின்ற மாதிரி மீதி 6 பேர் கேட்க ஆரம் வந்துட்டு திரு முடிக்கிறாரு. அப்போ ஒயன் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் ஆர்வமா அப்படின்றாங்க. அப்போ சொல்லுவேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்கும்போது, என்ன வேணா கேளு, இந்த உலகத்தையே கூட வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி 7 பேரோட வசனம்லாம் உடுத்தவள என்ன கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்கவும், என்ன வேணா கேளு வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஒன்னே கேட்குறேன் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, கேளு வயன் அப்படின்னு மாதிரி கேட்கவும், என்னை யார் ஃபஸ்ட்டு லவ் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரோட கண்ணும் கரெக்டாக ஜின் மேலே போகுது. ஜின்னா திரு முழிக்கிறாரு. அப்போ என் கண்டுபிடிச்சிட்டா ஜின்னா அப்படின்னு கேட்கவும் எல்லாம் தலையாட்டவும் டேய் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜின் முறைக்கிறாரு. அப்போ எல்லாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க. அப்போ வயனுக்கு இது புரிஞ்சிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி என்ன லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வயன் கேட்க, நீ எங்கள் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணப்பே உன்னை எங்களுக்கு பிடிச்சிருந்தது வயன். நாங்கள் உன்னை அவ்வளோ லவ் பண்ணோம். ஏன்னா நீ செய்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும், அதனால எங்களுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்களா. ஃபஸ்ட்டு யார் என் மேலே ஃபாலோ ஆனான்னு கேட்டதுக்கு ஜின்னுன்னு சொன்னீங்க. அடுத்தடுத்து யார் ஃபாலோ ஆனீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்கவும் டக்குன்னு ஜின்னுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் ஜிமினுக்கு அப்புறம் விக்கு அப்புறம் ஷுகா, அப்புறம் ஜேஹோ,
கடைசியாக தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும், ஏண்டா எல்லாம் எனக்கு முன்னாடியே ஃபாலோன்னு ஆயிட்டீங்க, கடைசியாக ஃபாலோனவன் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான், அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு ஒரு வாயின்னு கேட்க எல்லாரோட தலைக்கீழே கொடுத்துட்டு அப்படியே கப்பிச்சிப்புன்னு சாப்பிட்றாங்க. சரி, நான் ஏன் உடனே ஓகே சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி வாயின்னு கேட்கவும், ஆமாம் ஆமான்னு டிங்கி டிங்கின்னு 7 பேர் தலையாட்டவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறா. இப்போ வாங்க நம்மளும் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங்கில் வயன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போ அவங்க அம்மாவும் சொல்லு வயன் அப்படின்னுவோம், அம்மா இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, பைக்கு கொடு நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஏய் சின்ன பொண்ணு, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா என்னடி பண்ணுவ? தாயே நான்லாம் குறுக்கு ஷர்ட் 100 வச்சுருக்கேன், தப்பிச்சுக்குவேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை வாங்கிட்டு அவள் வெளியே கிளம்பி போயிட்டா. அவங்க அம்மாவும் இது எங்கேருந்து விளங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ ஒயன் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது சல்லு சல்லு சல்லுன்னு 4 பைக்கு அவளை கிராஸ் பண்ணுது. வந்தது பாருங்க ஆத்திரம் ஒயனுக்கு. அவளோட பைக்கை திருவிக்கிட்டு போயிட்டுருப்பா. அப்போ இவனுங்க வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒயன் இறங்கி யார் அவனுங்க ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பா, பட் முகத்தை யாரோட முகத்தையுமே பார்த்துருக்க மாட்டா. இப்போ இறங்கி நாய்ங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னு திட்டிகிட்டு இருப்பா. இப்போ ஒருத்தராக ஹெல்மெட்டை கழட்டும் ஒயன் அப்படியே ஒரு நிமிஷம் வாயை முடிக்க வாயை அடைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா 7 பேருமே அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. ஒயன் வாயடிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாளா. ஹலோ அப்படின்ற மாதிரி 7 பேர் கை காட்டவும் டக்குன்னு பார்த்துட்டு ஏய் உங்களுக்குலாம் அறிவில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் 7 பேரும் சாரி அப்படின்ட்டு அவனுங்க பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. வயனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஏமா நில்லு அப்படின்றானுங்க. பார்த்தா பின்னாடி போலீஸு டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கினான். பிடிச்சி வச்சு வாங்குறாங்க. ஒயனா அப்படியே நின்றுக்கிட்டு பச்சை குழந்த மாதிரி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களை கொண்டுருவோம் அப்படி இப்படின்லாம் டிராஃபிக் போலீஸ் மிரட்டி விட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ ஒயனோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேணா நீ வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வச்சு செய்கிறாங்க ஒயனா. ஐயோ தெரியாமல் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒயனா செம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கா. இப்போ தான் அப்பப்போ பைக் எடுத்துகிட்டு போயிட்டு திட்டு வாங்கிட்டு இருப்பா. ஸோ இப்போ கொஞ்சம் டேஸ் ஆகுது. இப்போ ஒரு நாள் இவ சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே அந்த 4 பைக்கு சல்லுன்னு கிராஸ் ஆகுது. வந்தது பாருங்க ஒயனுக்கு கோபம். அங்கே ஒரு கல் இருந்திருக்கும், எடுத்து அடிப்பா பாருங்க. அது ஜேகேவோட ஹெல்மெட்லேயே அடிச்சிருக்கும். ஒரு நிமிஷம் அவர் வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டு வண்டி எடுத்து பிரேக் போட்டு நிற்கலான்னு போகும்போது லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவார். மீதி 3 பேரும் டக்குன்னு 6 பேரும் இறங்கி ஜேகே தூக்குறாங்க. இப்போ எல்லாரும் திரும்பி ஒயனை முறைக்கிறாங்க. இப்போ ஒயனா ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறா, தெரியாமல் அடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒயன் பார்த்துட்டு கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்போ வந்து அவள் வந்து சாரி சார், நான் உங்களை அப்படி ஒரு நோக்கத்தில் நான் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. இப்போ 7 பேரும் ஒயனை வச்சு கிளிக்கிறாங்க. ஒயனை இந்த திட்டலாம் வாங்கிட்டு தயவு செய்து இந்த மாதிரி வண்டி ஓட்டாதீங்க, இப்படி தான் கீழே விழுந்து வருவீங்க, அடி அதிகமாக இருக்கும், தயவுசெய்து ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவளோட சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. இந்த மாதிரி தான் அப்பப்போ ரோட்டில் பார்ப்பா. அவள் சின்ன பொண்ணாக இருக்கும் போது இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். அவள் காலேஜ் வந்துட்டா. பட் அவங்கள பார்த்து 1.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து கம்பெனிக்கு ரெஸ்யூம்லாம் இது கொடுத்துட்ருக்கும் போது அவள் OT7 அதாவது நம்ம பாய்ஸோட கம்பெனிக்கும் ரெஸ்யூம் கொடுத்துருப்பா. இவங்க 7 பேர் தான் CEO அப்படின்றது ஒயனுக்கு சத்தியமாக தெரியாது. அவளும் ரெஸ்யூம் கொடுத்துருப்பா. பட் அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வரும்போது 7 பேரும் இருந்தது பார்த்ததும் ஒயனா ஐயோ இவங்க இருக்கிற கம்பெனிக்கா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வாரத்தில் பாடா 1.5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ
ஒயின் பார்த்துட்ருக்கா. இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒயின் செலக்டும் ஆகிடுதா. இவங்களோட செக்ரட்டரியா. அப்புறம் அவள் காலேஜ் ஃபினிஷ் பண்ணி இவங்களோட செக்ரட்டரியாக தான் இருப்பாள். அதுக்கப்புறமா போக போக எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒயினை பிடிக்க ஆரம்பித்த பிறகு ஒயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயினும் அந்த ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணியிருப்பா. ஸோ இப்படியே அவங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக போக ஆரம்பிச்சிருக்கோம். ஒயின் அப்பப்போ மீட் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க. இப்படி கொஞ்சம் இயர்ஸும் பாஸ் ஆகிருக்கும். ஒட்டி செவனோட வீட்டில், அதாவது பாய்ஸோட வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தொல்லை பண்ணுவாங்க. அவங்க 7 பேருமே முடியாதுன்னு எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தாலும் வீட்டில் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்றதுனால 7 பேரும் திருட்டுத்தனமாக ஒயனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பானுங்க. ஒயன்கிட்டேயும் சொல்லியிருப்பானுங்க. பட் ஒயன் ஒத்துக்க மாட்டேன்ட்டா. எங்கள் அம்மா இருந்தால் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் நைட்டோட நைட்டாக ஒயன் தூங்கிட்டு இருக்கும்போது பால்கனி எகிரி குதிச்சு 7 பேர் சேர்ந்து ஒயனை கடத்திட்டு வந்திருப்பானுங்க. சொந்த பொண்டாட்டியே கடத்திட்டு வந்திருப்பானுங்க, வேறு விஷயத்துக்குள்ள கடத்திட்டு வந்து தாலி கட்டியிருப்பானுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது தான் ஒயனுக்கு தெரியும் கல்யாணம் ஆனது. இப்போ 7 பேர் காலில் விழுந்து சாஸ்தாங்கமாக மன்னிப்பு கேட்கவும் ஒயனும் சரி அப்படின்னு சொல்லி அக்செப்டும் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜாலியாக சுற்றுறது, இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஒயின் நினச்சி முடிச்சுட்டு இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை எண்ட் பண்ணிவிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. 7 பேரும் அந்த பொண்ணு நீனா அப்படின்ற மாதிரி கேட்க, அட பாவீங்களா நானே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கவோ ஒயன் அப்படின்றானுங்க. என்ன உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வந்தல்ல, அப்போவே எங்கள் 7 பேருக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. நீங்கள் வாய் மேலே வரல வச்சுட்டு பார்க்குறீங்க. இப்போ 7 பேரும் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறானுங்க. ஆக்சுவலி எனக்கு பைக் ஓட்டிகிட்டு வரும்போது 7 பேருக்கும் ஒயனை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இவ க்யூட்டாக இருக்கால அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. அவனுங்க அப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது, அப்போ நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட். அப்போ இவ ரொம்ப க்யூட்டாக இருக்கால அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பானுங்க. அவனுங்களுக்கு உங்களை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ 7 பேர் ஒரே இடத்துல கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பானுங்க. செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அந்த ரோட்டில் ஒயனை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டுருப்பானுங்க. ஒயனும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. அப்புறம் 1.5 இயர்ஸாக அவங்க வராதுக்கு காரணம் பிகாஸ் அவங்க அப்போ தான் காலேஜ் முடிச்சு கம்பெனி, அதாவது அவங்களோட சொந்த கம்பெனியை கையில் எடுத்த காரணத்தினால அவங்களுக்கு டைம் இருந்திருக்காது உங்களை மீட் பண்ண வர. இப்படி தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அவங்கள மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் அப்படி. அதுக்கப்புறமா நீங்கள் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ண பிறகு அவளையே சுத்தமாக, அதாவது அந்த சின்ன ஒயனை மறந்துருப்பாங்க. உங்கள் மேலே லவ் ஃபால் ஆன பிறகு அந்த சின்ன ஒயனை மறந்துருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நீ எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உன் பேர் கூட எங்களுக்கு தெரியாது அப்போ அப்படின்னு சொல்லவும் ஒயன் சிரிச்சுட்டு ஆமாம் நான் தான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ 7 பேரும் க்யூட்டு ஒயன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கல, ஏய் எதுக்கு ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஒயன் அப்படின்ற மாதிரி 7 பேரும் திருட்டு புள்ளி பிடிக்கிறானுங்க. என்ன பண்ணி வச்சிங்க அதை சொல்லி தொலைங்க அப்படின்னவும், அங்கே ஒரு விஷயம் பண்ணுவோம் அதுக்கு நீ எங்களை தப்பாக நினச்சிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறா. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா 7 பேருமே ஒயனை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. எப்பட்றா அப்படின்ற மாதிரி கேட்பீங்கள. ஒரு ஆளாக மடியில் மாற்றி உட்கார வச்சுக்கிட்டு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒயனா விட்டு தொலைங்கடா அப்படின்றா. அப்போ எவன் விட்டா, அதே தான் 7 பேருமே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் விடுறாங்க. அப்போ ஒயனா அப்பா அப்பா அப்படின்றா. ஒருத்தரும் 5 நிமிஷத்துக்கு மேலே கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒயனுக்கு மூச்சே விட முடியல. அப்போ 7 பேரும் என்ன ஒயனாச்சு அப்படின்னு கேட்கும். தொடப்பம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த ஸ்லிப்பர் போடுவாங்கள்ல, அந்த நார்மலாக ஸ்லிப்பர், அதை எடுத்து கையில் வச்சுட்டு 7 பேரையும் துரத்துறா. அவங்க மேலே ஓடுறாங்க, கீழே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, கார்டனை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செம்ம ஓடிட்டு இருக்காங்க. ஒயன் விட்டுற மாதிரி இல்லையே.
இன்னைக்கு உங்களை பிடிச்சி உங்களை நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் துரத்துறா. எவ்வளோ கையில் சிக்கல. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒயன் அப்படியே ஒரு கல் தடிக்கி கீழே விழுந்துடுறான். அப்படியே விழுந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ 7 பேரும் பார்த்துட்டு தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தூக்கி ஒரு ஆள் மண்ணு ட்ரெஸ் எல்லாம் துடைச்சி விட்றாங்க. இன்னொரு ஆள் கணத்தை பிடிச்சி அழாதுன்னு துடைச்சி விட்றாங்க. இன்னொரு ஆள் தலைவுக்கு தடவி கொடுக்குறாங்க. இன்னொரு ஆள் முதுகுக்கிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி 7 பேர் ஆளாளுக்கு ஒருத்தர் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வயனு அழுறா. ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் ஒன்றும் இல்லை தங்கமே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. எனக்கு பிடிச்சி அழகை தூக்கி சுற்றி அப்படி இப்படியும் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு தான் ஆன்ற மாதிரி அழுகை நிறுத்துறா. அப்போதான் அப்பாடி அப்படின்னு 7 பேரும் பெருமூச்சு விடுறாங்க. அப்போ ஒயனா ஐயோ இவனுங்க வேற எப்போ பாரு நம்மளை சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சா வெட்டிடுவேன். நீ அப்படியே கீழே விழுந்தா ஏதாவது அடிப்பட்டாலே அம்மான்னு அழ ஆரம்பிச்சு உன் குழந்தைக்கு போயிடுற. உன் பெரிய பொண்ணு குணமே வரமாட்டுது. இந்த மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி 7 பேரும் திட்டுறாங்க. ஒயன் தலையை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 32 கல்லையும் காட்டி சிரிக்கிறா. வந்தேன்னு ஒய்யாடி சொல்லி இப்போ 7 பேர் ஒயனை ஒயனும் ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு என்ன ஆகிடும்னா ஜேகே மறுபடியும் அதே கல்லை வாரி ஜேகே விழுந்துருவாரு. இப்போ ஜேகேவா நாசமாக போன கல் அப்படின்றாரு. இப்போ மீறி 6 பேரும் பார்த்துட்டு ஜேகே பார்த்து சிரிக்கிறாங்க. யாரும் தூக்கி விடலை. அப்போ ஒயன் வந்துட்டு ஐயோ என் தங்கமே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கையை ட்ரெஸ்ஸு எல்லாம் தட்டி விட்றா. இப்போ 7 பேருக்கு பொசசிவ் ஆகுது. ஏய் என்னடி அவனுக்கு மட்டும் சேர அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க. இப்போ ஒயனுக்கு ஐயோ என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறா கணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ 7 பேருக்கும் வயிறா பத்திக்கிட்டு எரியுது. இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே கல்லில் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா ஜின்னு தான் அதே கல்லில் காலை வாரி விட்டு மறுபடியும் அவர் விழுகிறாரு. இப்போ அவர் விழுறத பார்த்து மீதி 5 பேரும் டக்குன்னு அவர் மேலே விழுந்துருவானுங்க. இப்போ ஜெய்க்கும் பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. ஏன்னா 6 பேருமே ஜின் மேலே விழுத்தது ஜின் மூஞ்சில் அப்படியே அந்த மண் இருக்குல்ல அது ஒட்டி பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ ஒயனும் ஒரு ஜேகே உழுந்து சிரிக்கிறத பார்த்துட்டு என்ன எங்களை தூக்கி விடலை அப்படின்ற மாதிரி மீதி 5 பேரும் டக்குன்னு எந்திரிக்கிறானுங்க. எந்திரிச்சிட்டு பார்த்தா ஜின்னு பாவம் இருக்கு. அவரு சும்மா கீழே விழுந்தாரு. மேலே டொங்குன்னு 5 பேர் விழுந்து அந்த மனுஷன் என்ன ஆகுறது. அப்போ ஒயனுன்ட்டு ஐயோ ஜின்னு அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாவ. ஏய் சிரிச்சனா கொன்றுவண்டி அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரா. அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணுறா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தட்டி விட்டு உனக்கு இதான் அடிப்பல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிரிப்பு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பார்த்துட்டு சரி தாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போச்சுக்குன்னு கன்னத்தில் ஒன்று வச்சுட்டு 2 கணத்துலேயும் வச்சுட்டா. அப்போ ஜேகே இது போங்காட்டம் அப்படின்றாளா. இது போங்காட்டம்லாம் இல்லை இது சரியான ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு போயிட்டா. இப்போ எங்கே 5 பேருக்கும் அப்படின்ற மாதிரி 7 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனு எங்கள் 5 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒயன் என்ன பண்ணுறா பட்டுன்னு 5 பேர் கணத்துட்டு மங்குன்னு அடிச்சு விட்டு போயிடுறா. இப்போ கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 பேரும் ஏன்டா இப்படி பண்ணீங்க நான் தான் விழுந்தேன்னா ஏன்டா என் மேலே விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பம் கேட்க ஹயாங் நீங்கள் மட்டும் கீழே விழுந்து கிஸ் வாங்கிக்கணுமா அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி வியும் ஜிம்மினும் சொல்ல சுகா அப்படின்னும் சுகா திருட்டு முழிக்கிறாரு. என்னன்னா அவர் தான் வந்து ஜேஹோப்போட காலை தட்டி விட்டுருப்பாரு. ஜேஹோப் கீழே விழணும்னு நினச்சிருக்க மாட்டார். பட் வேற ஒரு இடத்துல விழலாம் அப்போ கிஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. இப்போ சுகா என்ன பண்ணிடுவாருன்னா டக்குன்னு காலை உள்ளே விட்டுருவாரா. ஜேஹோப் சுகாவும் டக்குன்னு ஆரம் மேலே விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மினும் வியும் விழுந்திருப்பாங்க. இப்போ சுகா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜேஹோப் பிடிச்சி சுகாவுக்கு அண்ணா பின்னான்னு பேசுகிறாரு.
அப்படின்னு சொல்லி சுகாவும் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ சுகாவும், டேய் தெரியாம பண்ணிட்டேனா, நிஜமாடா என் கால் இருக்குல்ல, டக்குன்னு இவனுங்க ஆரம் விழுந்ததும் நான் அவர் கால்கிட்ட தான் கால் வச்சிருந்தேன். டக்குன்னு அப்படி வச்சதும் அவர் விழுந்தப்ப நானும் காலை சைடில் இது பண்ணேன்டா, நீ விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. பொழைச்சி போன் நாயே அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஜேஹோப் கிளம்புறாரு. இப்போ மீதி 4 பேரும் என்ன ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை பார்த்து, அவர் வேணுன்னே செய்யல ஹயாங், நானும் பார்த்தேன். ஹயாங் கீழே விழுந்ததை டக்குன்னு சுகர் ஸ்லிப்பாச்சு. அவருக்கு பிடிக்க எதுவும் இல்லைன்றதுனால தான் உங்களை பிடிக்க ட்ரை பண்ணார், பட் காலை நடுவில் விட்டார். ஏன் ஹயாங் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3 பேர் சப்போர்ட், அதாவது ஜிம்மினும் வியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, சுகா அப்படின்னு கூப்பிடவும், என்னடா திட்ட போறியா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. சாரிடா அப்படின்னு சொல்கிறாரா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா திரும்பி சிரிச்சுட்டே போகிறாரு. அப்போ சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. இப்படி ஒரு 1 வீக் கிராஸ் ஆகுது. இப்போ வயனா, டேய் அப்படின்னு கூப்பிடுறா. என்னடி அப்படின்னு சொல்லி 7 பேரும் அட் அ டைமில் கேட்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்கிறா. என்னவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ தான் வயன் இந்த மாதிரி சொல்லவும், அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லவும், அப்புறம் பேசிக்கலாம் லைஃப் மேட்ரு அப்படின்னு டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பேகை தூக்கி ஓரம் போட்டு அப்படியே எல்லாம் அப்படியே கட்டில் ஃபார்ம் ஆகி உட்காடுறாங்க. போயின்னு பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னும், இதானே லைஃப் மேட்டர்னு சொன்னேன், அப்போ அது சீரியஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் உட்காந்துட்டு சொல்ல, என்னடா இப்படி கோரஸ் தட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வாயின்னு கேட்குறா. அப்புறம் நீ எங்கள் பொண்டாட்டி, அப்போ நாங்கள் 7 பேருமே ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. சரி இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வாயினும், ஒரு நிமிஷம் நான் வரேன், நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்றது இவங்களுக்கு புரியல. அதனால் 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்களோட லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம்லேயும் ஒர்க்கு தாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வயன் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வரும்போது அவள் கண்ணெலாம் கலங்கிருக்கு. ஃபஸ்ட்டு ஜேகே தான் பார்த்துருப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு வயனோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இப்போ அடுத்தடுத்து எல்லோரும் பார்த்துட்டு, ஐயோ என் வயன் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து, என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வயன் தேம்பி அழுதுட்டு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கைக்குள்ளே ஏதோ வச்சுருக்கா. காட்டினா ப்ரெக்னென்சி கிட்டு 2 கோடு. இப்போ இவங்களுக்கு இது என்னன்னு தெரியல, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க, இருமிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வயன் வந்து அடிக்கிறா. என்னது எங்களுக்கு சத்தியமாக தெரில அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அட் அ டைமில் சொல்கிறாங்களா, ப்ரெக்னென்சி கிட் அப்படின்னுவாளா, ப்ரெக்னென்சி கிட்னா அப்படின்னா அப்படின்ற மாதிரி 7 பேரும் ஒரு செகண்ட் யோசிக்காமல் கேட்பானுங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு ஏன் அப்படின்றானுங்க. அப்போ வயனும் அப்படின்றாளா, ஏய் நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. அப்படின்னு சொல்லி வயன் சிரிக்கிறா. அப்போ 7 பேரும், ஏன் இதை நீ சொல்ல நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி வயனை ஹக் பண்ணுறாங்க. அப்போ வயனா, எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. ஸோ நம்ம இதோட இந்த வருஷத்தை பிடிச்சிக்கலாம். இதில் ஸ்டோரின்னு ஒன்றுமே கிடையாது. நான் இப்போல்லாம் என்னென்னா நான் போடுற 1 ஷார்ட்ஸ்லலாம் ஸ்டோரின்னு எதுவும் பெருசாக இருக்க மாட்டேங்குது. அது நானே ஃபீல் பண்ணுறேன். ஸ்டோரிஸ் பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஸ்டோரி வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் நான் வந்து கொஞ்சம் ஸ்டோரிஸில் இதெல்லாம் இழுத்து இதுக்கப்புறம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேடா. ஸோ இதை நம்ம இதோட இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு போனஸ் பார்ட் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, போட ட்ரை பண்ணுறேன் இல்லை இதுக்கு ஸ்டோரி இருக்குது, போனஸ் போடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு போனஸ் பார்ட் சீக்கிரம் வரும். ஓகேடா மீஸ், டாட்டா, பை.